இந்த உலகம் தன்னலம் அப்படிங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள இருக்கும்போது, ஏழ்மையிலும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சு தன்னலம் நாடாம, தங்களோட அழகிய நட்ப வெளிப்படுத்துற கதை தான் தேவதை கொடுத்த பரிசு. இந்த மாதிரியான கதைகளுக்கு இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்துல 2 மீனவ நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு நண்பர் பெயர் மதன், மற்றவன் பெயர் குணா. 2 பேரும் தினமும் காலையில கட்டுமரத்துல ஏறி மீன் பிடிக்க செல்வத வழக்கமா வச்சிருந்தாங்க. ஒரு நாள் காலையில 2 பேரும் வழக்கம் போல மீன் பிடிக்க போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் ஆகியும் 2 பேர் வலையிலயும் மீன் எதுவும் சிக்கல. மிக குறைஞ்ச அளவிலேயே மீன்கள் சிக்கிச்சு. கரையை வந்தடைஞ்ச 2 பேரும் கிடைச்ச மீனை பங்கிட்டு கொண்டாங்க. இந்த மீன்களை விற்று அதுல கிடைக்கிற பணத்துல குடும்பத்திற்கு பொருட்கள் வாங்கி சமைக்கிறது கஷ்டம். அதனால மீன் விற்று கிடைக்கிற பணத்தை ஒருத்தர் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னான் குணா. அப்படின்னா நீயே இந்த மீன்களை எடுத்துக்கொள் அப்படின்னு சொன்னா மதன். உன்னோட குடும்பத்துலதான் 2 பேர் அதிகமா இருக்காங்க. அதற்கு குணா, இல்ல நண்பா, உன்னோட குடும்பத்தையும் தவிக்க கண்டிப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்க பேசிக் கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்க 2 பேரும் பயந்து திரும்பி பார்க்கும்போது ஒரு அழகான பெண் அங்க இருந்தாங்க. இந்த பெண்ணை பார்த்த 2 பேரும் வாயடைச்சு போய் நின்னாங்க. என்ன இப்படி பாக்குறீங்க? நான் தான் இந்த கடலில் வாடுற கடல் தேவதை. ஏதோ சத்தம் கேட்டது மாதிரி இருந்தது. உங்களுக்குள்ள என்ன தகராறு? இதை தெரிஞ்சுக்கத்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. தேவதையே, உன்னை சந்திச்சதுல நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்க 2 பேரும் பிடிக்கிற மீன்களை பங்கு போட்டுக்கொள்வோம். ஆனா இப்போ பங்கு போடுற அளவுக்கு மீன்கள் கிடைக்கல. என்னோட குடும்பம் வறுமையில வாடும் அப்படிங்கிறதுக்காக கிடைச்ச மீன்களை மொத்தத்தையும் என்கிட்டயே எடுக்க என்னோட நண்பன் சொல்றான். என்னோட குடும்பத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. கிடைச்ச மீன்களை எல்லாம் விற்று காசு எடுத்து அவன் குடும்பத்தை பாத்துக்கோ அப்படின்னு நான் சொன்னேன். நீயே அவன்கிட்ட எடுத்து சொல்லி சம்மதிக்க வை அப்படின்னு தேவதை கிட்ட சொன்னான் குணா. கடல் தேவதை சிரிச்சாங்க. தன்னலம் இல்லாத உங்க நட்பை பாராட்டுறேன். உங்களோட நட்பு இவ்வளவு உண்மையா இருக்கிறத நினைச்சு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடல் தேவதை அதிசயத்தை நிகழ்த்தினாங்க. குணா மற்றும் மதன் 2 பேர் முன்னாடியும் 2 மூட்டைகள் தோன்றிச்சு. 2 மூட்டை நிறைய பொற்காசும் இருந்துச்சு. கடல் தேவதை மறைஞ்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் தங்களோட ஒற்றுமைக்கு கிடைச்ச பரிசா அந்த பொற்காசை ஏத்துக்கிட்டு பெரிய பணக்காரங்க ஆனாங்க. உண்மையில எப்படி தன்னலம் நாடாம இருந்தாங்களோ அதே மாதிரிதான் பெரிய பணக்காரங்க ஆன பிறகும் அவங்க இருந்தாங்க. இப்போது உள்ள உலகம் மாறி இருக்கு. மனுஷங்களும் மாறி இருக்காங்க. அவங்க மனசும் மாறி இருக்கு. நண்பர்களா பழகி அவங்களுக்குள்ளேயே போட்டி பொறாம அடுத்தவங்களை குறை சொல்றது அப்படின்னு நட்பை கொச்சப்படுத்துறாங்க. கொஞ்சத்திலே உண்மையா இருங்க. கடவுள் உங்களை நிச்சயம் உயர்த்துவாரு. இந்த கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி.